ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளைட்டில் நம்மளுடைய லக்கேஜ் கொண்டு போகிற லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வைக்கிறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம லக்கேஜ் வந்து ஒரு வண்டி மூலிமா உங்கள் கம்பெனியோடைய வெஹிக்கிள் மூலிமா வந்து லக்கேஜ் வந்து லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லக்கேஜ் லோட் பண்ணுற வீடியோ தான் இது. பாருங்கள், ஆக்சுவலி இதனுடைய ஃப்ளைட்டோடைய ஃபுல் வியூ தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நம்ம சேனலுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலி நீங்கள் எப்பயும் போல் சொல்கிறது தான், நம்மளுடைய சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கவுஹாத்தி ஏர்போர்ட்லேருந்து சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஃப்ளைட் மூலிமா தான் போக போகிறோம். ஆக்சுவலி 2695 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ். இது வந்து அஸ்ஸாம் ஸ்டேட் கவுஹாத்தி. ஸோ 2695 கிலோமீட்டரை நாம் வந்து ஜஸ்ட் வித்தின் 2.5 ஹவர்ஸில் ரீச் பண்ண போகிறோம். அதையே நம்ம காரில் போகிறோம் அப்படின்னாக்கா 2 நாள் 1 மணி நேரம்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் காட்டுது. ஸோ 2 நாள் ஆகும் நம்ம வந்து இங்கே ரீச் ஆகிறதுக்கு. அதை எவ்வளவு பாருங்கள், நம்மளுடைய டைம் வந்து இந்த ஃப்ளைட் மூலிமா போகிறதுனால சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவு வந்து பெனிஃபிட்டுங்க நம்ம ஃப்ளைட் யூஸ் பண்ணுறதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி அவங்களுடைய எம்ப்ளாயீஸே அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் வந்து அவங்கள உட்கார வைக்கிறதுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு எல்லா ஒரு ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது அவங்களே தருவாங்க. பாருங்கள் எப்படி வந்து நீட்டாக வந்து அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போய் ரீச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்ஃபுல்லான ஜர்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஃப்ளைட்டில் போகும்போது. அதே மாதிரி ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறதுல இருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு. ஸோ வாங்க, என் கூட வந்து நீங்களும் இந்த விர்ச்சுவல் டூரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து 4K குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வர ஒரிஜினாலிட்டி எதுவும் மாறக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது எதையுமே இந்த சவுண்டை வந்து எடிட் பண்ணலைங்க. அப்படியே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரிஜினாலிட்டியோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். वर्जित है क्योंकि ये विमान के संचार साधन और यात्रियों की सुरक्षा में बाधा डाल सकते हैं। धन्यवाद। ஆக்சுவலி இது கொடுக்குற சவுண்டு கொஞ்சம் அப்பப்போ வந்து காமெடியாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் ஆகுறதுனால இப்போ வெயிட்டிங் இருக்குங்க. எப்பவுமே அந்த ஃப்ளைட் மூவ் ஆன அடுத்த நிமிஷம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஃப்ளைட்டு ஆட்டோமேட்டிக்காக ரன்வேக்கு போக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், திரும்ப வர ஆக்சுவலி இந்த விங்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த விங்ஸோடைய மூமெண்ட்டு மட்டும் பாருங்கள். இந்த விங்ஸோடைய மூமெண்ட்டு தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளைட் வந்து பறக்குது. இது பறக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த விங்ஸோடைய மூமெண்ட் தான். சூரிய பகவான் எவ்வளோ அருமையாக காட்சியளிக்கிறார். இதையே வந்து பார்த்திங்கனாக்கா இவரை நம்ம மேலே வந்து நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன்வேக்கு வந்து திரும்ப போகிறோம். ஸோ ரன்வேல போய் நின்ன பிறகு தான் அங்கேருந்து நம்ம பறக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ வாங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் ஃப்ளைட்டில் ஜர்னி பண்ணுங்கள்.
ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம ஜர்னி. பாருங்க எவ்வளோ ஒரு வேகமாக போய் ப்ரெஷர் இந்த ஃப்ளைட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து அதனுடைய பவர் இருந்துச்சுன்னா இவ்வளோ வேகமாக போயிட்டு மூவ் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேசக்கூடாது, ஃப்ளைட் மோட்ல போடுங்க. கீழே பார்த்துட்ருக்கிறது தான் பிரம்மபுத்திரா ஆறு. ரொம்ப ரொம்ப அகலங்க. ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து 10 கிலோமீட்டர் அகலம் கூட இருக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆறு. இது வந்து திபெத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. திபெத்தில் இமயமலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு ரிவர்னு சொல்லலாம். ஏன்னா மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து அவ்வளவு கரை புரண்டு வரும். அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஆறு. அதாவது 10 கிலோமீட்டர் அகலம்னா பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஆறாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ மேலே ஹைட்டு ஏறுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மேல் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த விங்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஷேப்பில் வந்து போய்கிட்டு இருக்கோன்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லாவே விங்ஸ் வளைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டர்னிங் கண்டிஷனில் இருக்குது. இதை பார்க்கும்போதே நம்ம எந்த மூமெண்ட்டில் இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுதாங்க சொன்னேன், சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து க்ளோஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணுறேன். கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூமிங்கில் நான் எடுத்தது வீடியோ தான். இதுலேயே கண் வந்து பாருங்கள். அந்தளவுக்கு வந்து சூரிய பகவான் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு.
ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி சென்னையோடைய லைட்டிங் வியூ தான் நான் வந்து நைட் டைமில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு மிகப்பெரிய சிட்டி அப்படின்றத நாம் இந்த லைட்டிங்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டே டைமில் தெரியாது, நைட் டைமில் மட்டும்தான் அந்த லைட்டிங்கை பேஸ் பண்ணி நாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டியாக வளர்ந்துருக்கிறதா நாம் இப்போ வந்து பார்த்துட்ருக்க சென்னை. ஹைட்டு கம்மியாக எவ்வளோ கிளியரன்ஸாக தெரியுது பாருங்கள் சிட்டி. ஆக்சுவலி இன்னொன்று நீங்கள் வந்து இந்த ஃப்ளைட் வந்து இறங்க போகும்போது சில மாடி வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக தெரியும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கீழோடையே நம்ம இறங்குற வந்து வீடுகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதையும் இதில் நான் வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரோடெல்லாம் பாருங்கள், நைட் டைமில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை திறந்து பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அத்தனையுமே உங்களுக்கு பர்டிகுலர் டைமுக்குள்ளார உடனே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் உங்களால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த வீடியோவை விர்ச்சுவல் டூராக பார்க்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்மளை கொண்டாந்து சேஃபாக சேர்த்துனா அத்தனை இண்டிகோ ஊழியர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.